சார் வணக்கம். ஜோதி, உங்களுடைய தொழிலாளர்கள் பிரச்சனை குறித்து என்ன பிரச்சனை நீங்க பேசுறீங்க? நெல்லை மண்டலத்திலிருந்து மூன்றாவதாக உங்கள்கிட்ட, அதாவது மக்கள் பிரதிநிதியாக பேசுனாங்க, நீங்க சொல்லுங்க. வணக்கம் சார். 2000 தேர்தலில் திமுகவினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் சொன்னது, இந்த தேர்தலில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய அந்த தேர்தல் வாக்குறுதி என்பது கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளுக்கு மேலாகி இப்பொழுது ஆட்சி நிறைவேறும் தருவாயில் கூட இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அதிலும் குறிப்பாக தொழிலாளர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கோரிக்கையும் இந்த அரசு நிறைவேற்றலை. இது மிகுந்த பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறோம். போக்குவரத்து கழகத்தில் பார்த்தீங்கன்னா 1,52,000 தொழிலாளர்கள் பணி செய்த இந்த போக்குவரத்து கழகத்தில் இன்றைக்கி 1,12,000 பேர் தான் வேலை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 40,000 காலி பணியாக இருக்குது. இப்பொழுது ஒரு 3,000 பேர் வேலைக்கு ஆள் எடுப்பதாக சொல்லி அதுவும் இன்னும் பணி நியமன ஆணை கிடைக்கப்பெறவில்லை. இவங்க சொன்னது 1998 ஒப்பந்தப்படி பழைய பென்ஷன் திட்டத்தை கழக ஆட்சியிலே அமல்படுத்துவோம் என்று தான் தேர்தல் வாக்குறுதி 152 சொன்னாங்க. ஆனால் அவர்கள் சொன்னது, நாங்கள் சொன்னதை செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் சொன்னாங்க. ஆனால் சொன்னது பழைய பென்ஷன் திட்டம், சொல்லாதது என்பது போக்குவரத்து கழகத்தில் இது இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 60 வருஷங்களாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து கழகத்தில் தனியார் அவுட் சோர்சிங் தனியார் கம்பெனி மூலமாக இன்னைக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இது வரைக்கும் சரித்திரத்திலே கிடையாது. எத்தனையோ முதலமைச்சர்கள் எத்தனையோ போக்குவரத்து அமைச்சர்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு தனியார் கம்பெனி மூலமாக வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அப்படி வேலைக்கு எடுக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே செயலாளராக வேலை பார்த்தவங்களுக்கு 230 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. இப்பொழுது தனியார் கம்பெனி மூலமாக வளர்க்கக்கூடிய தொழிலாளிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 888 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட 1000 ரூபா வழங்கப்படுது கழக நிர்வாகத்தால். ஆனால் தொழிலாளிக்கு கிடைக்கிறது 200 ரூபா தான் கிடைக்குது. இப்படி இன்னைக்கு தனியார் நிறுவனங்களை அவர்களுக்கான பணங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் திட்டங்களை கொண்டு வராங்க. இது முழுக்க முழுக்க இன்னைக்கு படித்த இளைஞர்கள், வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்ச 50,000க்கு உட்பட்ட பணியிடங்கள் தான் நிரப்பினதாக நமக்கு புள்ளிவர்கள் வருது. இது கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வேலைக்காக காத்திருக்காங்க. அந்த இளைஞர்களுடைய இன்னைக்கு வாழ்வாதாரம் கடுமையாக பாதிச்சிருக்குது. எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 6 லட்சம் காலி பணியிடம் என்பது தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த இளைஞருக்கு வேலை கொடுக்கலாம். இன்னைக்கு வேலை இல்லாதனால தான் நம்ம தென் மாவட்டங்களில் பல்வேறு சமூக விஷயங்கள் இன்னைக்கு பல்வேறு சிரமங்களை ஏற்பட நம்ம பார்க்குறோம். ஆக இந்த அரசு இனிவரும் காலத்தில் செய்யுமாங்கிறத மிகப்பெரிய கேள்விக்குறி. இருக்கக்கூடிய ஓரிரு மாதங்களிலாவது அரசு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும். எல்லா இடத்துலையும் முதலமைச்சர், துணை முதலமைச்சராக நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு சொல்கிறாங்க. தொழிலாளர் சம்பந்தப்பட்ட ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. நம்ம டாக்டர் சொன்னாங்க, அங்கே பிஹெச்சில் வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளிக்கு மாதம் 1,500 ரூபா என்பது மிகப்பெரிய கொடூரமான செயல். அது இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர் ஒரு நாள் ஊதியத்தை தீர்மானித்தாங்க. 400, 420 ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து தீர்மானிப்பாங்க. அப்படி வச்சா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 12,000, 15,000 கிடைக்கணும். வெறும் 1,500 ரூபா கொடுக்கக்கூடிய மிக மோசமான நிலைமை. இன்னைக்கு மக்களை பாதுகாக்கக்கூடிய மருத்துவத்துறையில் மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு ஏற்படுது. அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகம் இன்னைக்கு காலி பணியிடம் குறைக்கப்படுது, தனியாருக்கு கொடுக்கப்படுது. இன்னைக்கு இ-பஸ்ங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு ஒரு 5 டப்பாவே இன்னைக்கு தனியார் கொடுத்தாச்சு. ஆக இது மக்கள் வரிப்பணத்தாலும் தொழிலாளி உழைப்பால் உருவாக்கப்பட்ட சொத்து. இப்படி எல்லாமே தனியாருங்கிற முறையில் அந்த அரசு வேகமாக நகர்கிறது. குறிப்பாக விளிம்புநிலை மக்களாக இருக்கக்கூடிய இந்த டி பிரிவு, சி பிரிவினுடைய வேலை வாய்ப்பை முற்றிலுமாக அந்த அரசு புறக்கணிக்குது. அவ்வளவு அவுட் சோர்சிங் கொண்டு போகுதுங்கிறத நான் கடுமையாக குற்றம் சாட்டுறோம். நன்றி ஜோதி. நம்ம அடுத்த இதுல பேசுவோம். திரு ஜோதி, உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க. சார் பேசணுமா? சொல்லுங்க. அதாவது நம்முடைய தொகுப்பாளர் ஐயா அவர்கள் நிறைய புள்ளிவர்கள் சொன்னாங்க. திமுக அரசு கொண்டு வந்த அந்த தேர்தல் வாக்குறுதிப்படி இன்னைக்கு நிதி திரட்டப்பட்டிருக்கு. நிதி என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கான கடன் என்பது 4.25 லட்சம் கோடி ரூபாய். இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே வாங்கிக்கூடிய கடன் என்பது 4.5 லட்சம் கோடியாக நமக்கு தகவல் வருது. ஆக நிதி திரட்டப்பட்டிருக்குது. நிதி திரட்டப்பட்ட பணம் என்பது கொண்டு போய் முழுமையாக தொழிலாளர்களுக்கும் மக்களுக்கும் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி.
இன்னைக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்கள்ட்ட பிடித்தம் செய்த பிராட்பேண்ட் ஃபண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000 கோடி ரூபாய். போக்குவரத்து தொழிலாளர் பிடித்தம் செய்ய பணம் கிட்டத்தட்ட சுமார் 15,000 கோடி ரூபாய். இந்த பணம் அந்தந்த துறைகளுக்கு வரலை. ஆக இதிலிருந்து கவர்மெண்ட் வாங்கின கடனில் ஏதாவது தொழிலாளி கொடுத்துருக்காங்களா? இதுதான் இப்போ கேள்வி. அப்படி எதுவும் கொடுக்கப்பட்டதாக தெரியல. ஆக சட்டமன்றத்தில் கடந்த ஆட்சியின் போது போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடும் போது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் பணியில் உள்ள தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. அப்படி தீர்க்கப்படவில்லை என்றால் நாங்கள் ஊதியம் பெற மாட்டோம் என்று 6 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊதியம் பெறவில்லை. தற்பொழுது ஆட்சி அதிகாரம், ஆனால் சட்டமன்ற உறுப்பினருக்கு பென்ஷன் இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்குது. ஆனால் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஊழியர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையோ சலுகைகளையோ கொண்டு வரலை. இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெற்றவங்களுக்கு மருத்துவ காப்பீடு கிடையாது. இன்னைக்கு எல்லா துறை ஊழியர்களுக்கும் இருக்கு. இப்படி மருத்துவ காப்பீடால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வர்றாங்க. அவங்க 30 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்சு தன்னுடைய பணி முடித்த பின்பு உடல் உபாதைகள் ஏற்பட்டு நோய்வாய் ஏற்பட்டால் அவர்கள் இன்னைக்கு 5 லட்சம் 10 லட்சம் செலவழிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இதனால் பணம் இல்லாமல் பல தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 11,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்னைக்கு இறந்திருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளில் மருத்துவ காப்பீடு கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை. உச்சநீதிமன்றம் சொன்ன பின்புதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 90% திட்டம் உட்பட்ட டிஏ உயர்வு வழங்கப்பட்டிருக்குது. ஆக காலி பணியிடங்கள் ஊழியருடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த அரசு தீர்க்கப்பட வேண்டும். இந்த அரசு தொழிலாளி வர்க்கத்துக்கான அரசாக இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக நாங்கள் சொல்லி முடிச்சோம். நன்றி திரு ஜோதி.